சமீபத்தில் சேலம் மேற்கு எம்எல்ஏ அருள் ஒரு துக்க நிகழ்ச்சிக்கு கலந்து கொள்வதற்காக சென்ற பொழுது பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த அவருடைய பாக்கு காய வைக்கும் இடத்தில் வாகனத்தை அத்துமீறி உள்ளே சென்று அந்த பொருட்களை சேதப்படுத்தி அந்த வாகனத்தை நிறுத்திய போது அது குறித்து அவர் கேள்வி எழுப்ப அங்கே பிரச்சனை ஏற்பட்டு அவர் கடுமையாக தாக்கப்படுகிறார். அவர் ஒரு உடல் ஊனமுற்றவர். அவரை மிக கடுமையாக தாக்கி பெரும் காயத்தை ஏற்படுத்துகிறார்கள். அதற்கு பிறகு இன்னொரு சம்பவம் நடைபெறுகிறது. இது அத்தனையும் இதற்கு முன்பாக பேசப்பட்டது. இந்த சம்பவங்கள் தொடர்பாக இருதரப்பு மீதும் 4 முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. முதலில் அந்த பாக்கு காய வைக்கக்கூடிய இடத்தில் நடைபெற்ற சம்பவத்திற்கு எங்கள் தரப்பினர் மீது ஒரு புகாரும், அருள் மீது ஒரு புகார், அருள் மற்றும் அவருடைய ஆதரவாளர் மீது புகாரும், அதேபோன்று அவர் செல்லக்கூடிய இடத்தில் வாகனங்கள் மீது தாக்குதல் நடத்துவது தொடர்பாக 2 புகார்கள். இப்போ 4 புகார் பதிவு செய்யப்பட்டு காவல்துறை விசாரணை செய்யக்கூடிய வகையில் எங்கள் தரப்பில் 7 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. நேற்று ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். காவல் விசாரணைக்கென்று அவங்கள கஸ்டடி எடுத்திருக்காங்க. ஆனால் சேலம் அருள் தொடர்ந்து வெளியிலே நடமாடிக்கொண்டிருக்கிறார். அதோடு அவருடைய சமூக வலைதளத்தில் மிக மிக அவதூறாக சவால் விடும் வகையில், வன்முறையை தூண்டும் வகையில் தொடர்ந்து பதிவுகளை அவர் மேற்கொண்டு வருகிறார். இது பெரும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை எதிர்காலத்தில் ஏற்படுத்தும். இது இருதரப்பினர் மீதும் வழக்கு பதிவு செய்துவிட்டு எங்கள் தரப்பினர் மீது மட்டும் கைது நடவடிக்கை மேற்கொண்டிருப்பது என்பது ஒருதலை பட்சமாக இருக்கிறது. தொடர்ந்து வரக்கூடிய குற்றச்சாட்டு ஆளும் கட்சியினுடைய தூண்டுதல் பேரில்தான் அருள் அவர்களும் திரு ஜி.கே. மணி அவர்களும் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்று சொன்ன அந்த குற்றச்சாட்டு என்பது உண்மையாகக்கூடிய வகையில் காவல்துறை நடந்து கொண்டிருக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய அன்புமணி ராமதாஸ் அவர்கள் காவல்துறை மீது நாங்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறோம், காவல்துறையினுடைய உயர் அதிகாரிகளிடம் இது குறித்து சொல்லுங்கள், முறையான விசாரணை இருதரப்பிலும் நடத்தப்பட வேண்டும், இல்லை என்று சொன்னால் தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நான் நடத்துவேன், பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தொண்டர்களுக்கு உரிய சட்ட பாதுகாப்பு இல்லை என்ற நிலை ஏற்பட்டுள்ளது என்பதை எடுத்து சொல்ல வேண்டும் என்று சொன்னார். நேற்றைய தினம் அருள் தொடர்ந்து பல்வேறு விதமான சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை ஏற்படுத்தி வருகிறார். அங்கே காயமானதாக சொல்லப்பட்டவர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றவர். அவர்கள் அங்கே சிகிச்சை பெற்று மருத்துவமனையிலிருந்து வெளியே வந்த பிறகு தன்னுடைய மருத்துவமனை, சேலத்தில் ஒரு மருத்துவமனையை அருள் நடத்திட்டு இருக்கார். அந்த மருத்துவமனையில் போய் இவங்களெல்லாம் படுக்க போட்டுட்டு எப்பெல்லாம் ஜி.கே. மணி, தமிழ்குமரன், அருள்லாம் போகிறாங்கன்னா அப்போ அந்த படுத்துக்கிட்டு அவர் காயமாக இருக்கிற மாதிரி ஒரு பாவலா பண்ணிவிட்டு பிறகு இரவு நேரங்கள்லாம் வெளில போயிடுறாங்க. இது காவல்துறைக்கும் தெரியும். இப்போ உயர் அதிகாரிகள்கிட்ட பேசின, ஆமாங்க நாங்களும் கேள்விப்பட்டோன்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்றைக்கு நாங்கள் பிணையில் வந்துவிடக்கூடாது, பெயில் வாங்கிடக்கூடாதுங்கிறதுக்காக அருள் திட்டமிட்டு இந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார். அவர்கள் கைது செய்யப்படவில்லை. உடனடியாக அருள் கைது செய்யப்பட வேண்டும். அவர் குண்டர் சட்டத்தில் போடணும். அவளது தொடர் குற்றங்களை 2 307 கேஸ் இருக்குது. கும்பகோணத்துக்கு போகும்போது இதே மாதிரி அங்கே பேச போகிறோன்னு சொல்லிட்டு வன்முறை தூண்ட வகைக்கூடியவர்கள் சோசியல் மீடியாவில் போட்டு போனார். நேற்றைய தினம் என்ன நடந்ததுன்னா, அருள் வெளில சொல்கிறார், காவல்துறை விசாரிக்கிட்டோம், நாங்கள் சேலத்தில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகளுக்கு மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தரப்பில் கைது செய்யப்பட்டு இன்றைக்கு சிறையில் இருக்கக்கூடியவர்களை குண்டர் சட்டத்தில் போடுறதுக்காக நான் 10 லட்ச ரூபா பணம் கொடுத்துட்டேன், நான் யாரை சொல்கிறேனோ அவங்களை குண்டர் சட்டத்தில் போட போகிறாங்க என்று நேற்று இரவு அவர் பேசியிருக்கிறார். இது காவல்துறை இப்போ சொன்னாங்க, அநியாயமாக இப்படி பொய் சொல்கிறாரு என்று சொல்கிறார்கள். ஆனால் அவர் சொல்வது உண்மையா பொய்யா என்பது குறித்து விசாரிக்கணும். காவல்துறையை களங்கப்படுத்தக்கூடிய வகையில் சொல்கிறாரா, அல்லது உண்மையிலேயே காவல்துறையில் யாராவது அந்த பணத்தை வாங்கி கொண்டு இந்த சட்டம் இந்த எங்களுடைய குண்டர்ஸ் ஆக்டில் போடுறதுக்கான நடவடிக்கைகளை அவர் மேற்கொள்கிறார்களா என்பது குறித்து முடிவெடுக்கணும். இப்போ டிஜிபியை பார்த்துருக்கோம், அவர் ஏடிஜிபியை பார்த்துருக்கோம், அதுக்கு பிறகு இருக்கக்கூடிய காவல் உயர் அதிகாரிகளை பார்த்து முறையிட்டிருக்கிறோம். இது வன்மையாக கண்டிக்கக்கூடியது. இது தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. காவல்துறை ஒருதலை பட்சமாக நடந்துகிட்டு இருக்கு. மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் காவல் உயர்துறை அதிகாரிகளிடம் இதை முறையாக நீங்கள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சொன்னால் மிகப்பெரிய போராட்டத்தை பாட்டாளி மக்கள் கட்சி நடத்தும். ஏன்னா
99% பாட்டாளி மக்கள் கட்சி மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவருடைய தலைமையில் இயங்குகிறது. போகின்ற இடங்களெல்லாம் பல்லாயிரக்கணக்கான தொண்டர்கள் கலந்து கொண்டு தமிழ்நாடு முழுவதும் ஆளும் திராவிட முன்னேற்றக் கழகத்தை எதிர்த்து, திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு எதிராக ஒரு மக்கள் பெரும் திரள், மக்கள் ஒரு ஓரணியில் நின்று திமுகவை வீழ்த்த வேண்டும் என்ற ஒரு கருத்தை அவர் உருவாக்கி வருகிறார். ஒரு பொறுப்புள்ள எதிர்க்கட்சியாக திமுகவை வீழ்த்த வேண்டும் என்ற ஒற்றை நோக்கத்தோடு நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். அதை திசை திருப்புவதற்கு, பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பலத்தை சீர்குலைப்பதற்கான முயற்சியை ஆளும் கட்சி காவல்துறையின் மூலமாக செய்வதாக தான் இந்த செயல்கள் இருக்கிறது. எனவே இதை நிறுத்த வேண்டும். இல்லை என்று சொன்னால் கடுமையான போராட்டத்தை நாங்கள் மேற்கொள்வோம். மக்கள் பிரதிநிதியாக இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினருக்கு பாதுகாப்பு இல்லைன்ற குற்றச்சாட்டு இது ஒரு சதி திட்டம் அப்படின்ற மாதிரி அவரும் புகார் தெரிவிச்சிருக்கிறாரு. அதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது யாருக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்னு காவல்துறை விரும்புவதை கொடுத்துக்கிட்டோம், அதிலெல்லாம் நமக்கு மாற்று கருத்தே இல்லை. ஆனால் அந்த பாதுகாப்பு கொடுக்க தகுதி உள்ள ஆளாக அருள்ங்கிறது தான் பார்க்கணும். அன்னைக்கு அந்த பாக்கு காய வைக்கிற இடத்துல 2 போலீஸார், அண்ணன் சதாசிவனுக்கு தெரியும், சட்டமன்ற உறுப்பினர், மேட்டூர் சட்டமன்ற உறுப்பினர் இங்கே வந்திருக்கிறார், அவருக்கு தெரியும். அங்கே நடந்தது என்ன, தேவையில்லாதது. அந்த ராஜேஷ் அவருடைய இடத்துல கொண்டு போய் நிறுத்தினது தான் முதல் பிரச்சனை. 20 காரோட போகிறாரு, 20 காரோட போய் வெளியூர்லேருந்து ஆளை அழைச்சிட்டு வந்து அந்த ஊரில் போய் அந்த ராஜேஷை தனியாக வந்து கேட்குறான், ஏமா இந்த களத்தில் நிறுத்துறீங்க, ஒதுக்கி நிறுத்துங்கன்னு கேட்குறாரு. அங்கே ஆரம்பித்தது தான் இந்த பிரச்சனை. எனவே அருள் காவல்துறை பாதுகாப்பு வழங்குவதற்கு தகுதி இல்லாதவர், அவருக்கு வழங்க வேண்டிய தேவையில்லை. அவர் காவல்துறை என்ற பாதுகாப்பை தனக்கு வைத்துக்கொண்டு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, தன்னுடைய அரசியல் ஆதாயத்திற்காக அதை செய்வதற்காக அதை பயன்படுத்துகிறார். நாங்கள் அந்த விஷயத்துக்கெல்லாம் வரல. ஏங்க நீங்கள் ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சிங்க. நீங்கள் மீண்டும் மீண்டும் இந்த கேள்வியை கேட்டிங்கன்னா விஷயம் என்னென்னா, அருள் என்ன ஸ்டேட்டஸை போட்டுட்டு கும்பகோணம் போனார். நீங்கள் எடுத்து பாருங்கள் சோசியல் மீடியாவை, வாங்க பஞ்சாயத்தை வச்சுக்கலாம், கணக்கு தீர்த்துறேன், கும்பகோணத்தில் பார்க்கும். இதுவாக ஒரு சட்டமன்ற உறுப்பினர் சோசியல் மீடியாவில் சமூக வலைதளத்தில் பதிவு செய்ய வேண்டிய விஷயம். அப்படி இருக்கின்ற பொழுது வன்முறையை தூண்டக்கூடிய காரியத்தை யார் முதலில் செய்கிறார்களோ அவர்கள் கைது செய்யப்பட வேண்டும். அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும். 2 எஃப்ஐஆர் போட்டிங்க. இன்றைக்கி அருள் ஊர் சுற்றிட்டு இருக்கார். அவர் மீது எடுத்த நடவடிக்கை என்ன? இதுவா காவல்துறை நடவடிக்கை? இதனால் தான் நாங்கள் சொல்கிறோம், காவல்துறை